ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக கோழி வளர்க்குறவங்களும் சரி தான், பண்ணை அதிகமாக கோழி வளர்க்குறவங்களும் சரி தான். எல்லாருக்கும் வர நார்மலாக டவுட் என்ன டவுட்னா, கோழிக்கு வந்து பச்சரிசி போடலாமா இல்லையான்ட்டு அந்த டவுட் நிறைய பேர் இருக்கும். அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் வந்து இப்போ தான் பார்க்குறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி வந்து நிறைய பேர் வந்து பச்சரிசி போடவே கூடாது, கோழிக்கு போட்டால் நோவு வரும், அப்படி இப்படி இது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது வந்து பச்சரிசி போடவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரியணும் நம்மளுக்கு. பச்சரிசி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெல்லை எடுத்து அது தோலை மட்டும் ரிமூவ் பண்ணாங்கன்னா அது வந்து பச்சரிசி. இது புழுங்கல் அரிசி எப்படின்னா, வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெல் அந்த அரிசி எடுத்தாங்கன்னா புழுங்கல் அரிசி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிட்டு இருக்கும். இது வந்து வேக வச்சு அந்த புழுங்கல் அரிசி வந்து கோழிக்கு போட்டால் அதில் இருக்க புரதச்சத்தெல்லாம் அதிகம் கீழே போய்டும், வேஸ்ட்டாக தண்ணியிலே போய்டும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த புழுங்கல் அரிசி வந்து வைட்டமின் அதிகமாக சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த புழுங்கல் அரிசியில். இதிலே பச்சை அரிசியில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கோழிக்கு போகிறதுனால அதில் வந்து புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து கொஞ்சம் ஆனால் வந்து புழுங்கல் அரிசி வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகுது. ஆனால் பச்சரிசி வந்து கொஞ்சம் லேட்டாகும் செரிமானம் வரத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி வந்து ரெண்டுமே கலந்து போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை தனித்தனியாக போடுறதா இருந்தாலும் போடலாம். பச்சரிசி போடுறதுனால கோழிக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்மள 100% வந்து பச்சரிசியே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோழிக்கு வந்து எல்லா வைட்டமின் எல்லாமே எல்லா சத்துமே தேவைப்படும். அதனால் கோழிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பச்சரிசி ஒரு பிடி, புழுங்கல் அரிசி ஒரு பிடி, கம்பு, கேவுரு எல்லாம் அனைத்து தானியம் கலந்து போகிறதுனால பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து அனைத்து புரதச்சத்துமே கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கோழியும் வந்து நல்லா புசு புசுன்னு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முட்டையும் அதிகமாக போடும். அப்போ வந்து இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். புதுசாக இந்த வீடியோ பிடிச்சா லைக்